ரொம்ப நாளாக இப்போ திருமணம் வந்து ரொம்ப நாளாக கேள்விக்குறியாக இருக்குது. சார் எனக்கு 32 வயசாகுது, 35 வயசாகுது, 40 வயசாகுது, 45 வயசாகுது, 50 வயசாகுது சார். அப்படிங்கிற வரைக்கும் இருக்காங்க. எனக்கு இன்னும் திருமணம் ஆகலை. எனக்கு ஒரு வாழ்க்கை துணை ஒன்று வேணும். பெண்களும் அதே மாதிரி தான். அதே மாதிரி பெண்களும் என்ன செய்கிறாங்க, 30 வயசாகுது, 35 வயசாகுது, 29 வயசாகுது. எனக்கு ஒரு மறுமணம் வேண்டும் சார். நான் வந்து காலேஜில் வந்து ஒர்க் பண்ணுறேன், லெக்சரராக ஒர்க் பண்ணுறேன், இல்லை அரசு பணியில் இருக்கேன். பெண்களும் மன வாழ்க்கையில் ரொம்ப நொடிச்சு போயிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா சார், யார் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணாதிபதிங்கிற, அதாவது ஒவ்வொரு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு மேச லக்கணம்னு வைங்க, இல்லை சிம்ம லக்கணம்னு வைங்க, இல்லை தனுசு லக்கணம், ஏதோ ஒரு லக்கணம் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்கணாதிபதி நல்ல இடத்துல இருந்தால், அதாவது நல்ல இடம்னா லக்னாதிபதி திதி சூனியமோ நீசமோ அஸ்தங்கமோ இல்லாமல் இருந்தால் உங்கள் திருமண வாழ்க்கை ஃபெயிலியராக இருந்தாலும் நீங்கள் ரெக்கவர் ஆகி வந்துடுவீங்க. அடுத்தது, லக்கணத்துக்கு நேர் 7ஆம் பாவம்னு சொல்கிற இடத்துல செவ்வாய், சுக்கிரன், சனி, கேது இந்த மாதிரி பாவக்கோள்கள் பின்தொடருது அப்படின்னு சொன்னால், இந்த கோள்கள்னால சில விஷயங்கள், அதாவது கல்யாணங்கிற கேரக்டர் மட்டும் அவருக்கு பணம் வரும், பிஸ்னஸ் இருக்கும், பொருள் வரும், வருமானம் வரும். ஆனால் இந்த மேரேஜுங்கிற கேரக்டர் மட்டும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி மறுமணத்தை உண்டு பண்ண வைக்கும். சில பேருக்கு மறுமணம் அமையாது, சில பேருக்கு கல்யாணமே நடக்காது, சில பேருக்கு மறுமணம் வேணும்னு நினைப்பாங்க, அதுவும் கிடைக்காது. முதல் ஒய்ஃப் டைவர்ஸ், செகண்ட் மனைவியை பண்ணணும்னு நினைப்பாங்க, அதுவும் கிடைக்காது. இதுக்கெல்லாம் காரணம் சார், விதி வழியே தான் மதி. உங்களுடைய திதி என்னன்னு பார்க்கணும் சார். அதாவது வந்து நீங்கள் யாரெல்லாம் சப்தமி திதி, சதுர்தசி திதி, பிரதமை திதி இதில் பிறந்திருக்கீங்கன்னா, பிரதமை, சப்தமி, சதுர்தசி இந்த திதியில் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு திருமண வாழ்க்கையை பாதிக்குது சார்.